ஹாய்க்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய்ப்பா, நம்ம சந்திரா மசாலாவில் இப்போ புதுசாக வந்து சிகக்காய் பவுடர் வந்து தயாரிக்க போகிறோம். இப்போ சாம்பிளுக்காக சும்மா கொஞ்சமாக பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா சிகக்காய் காய் இது வந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது வந்து நல்லா அப்படி காய வச்சுக்கணும். நல்லா இது பண்ணும்போதே உடையணும். இந்த அளவுக்கு காய வச்சுக்கணும். அப்புறம் வேப்பிலை எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா இது கசப்பு தன்மை இருக்கிறனால தலையில் பொடுகு இந்த பெயின் சொல்லலாம் எதுவுமே இருக்காது. அதுக்காக நம்ம வேப்பிலை சேர்க்குறோம். அடுத்து வந்து வெட்டிவேர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா இது குளிர்ச்சி, உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி, நறுமணத்தையும் கொடுக்கும். அதுக்காக நம்ம வெட்டிவேர் சேர்க்குறோம். நல்லா காய வச்சுக்கணும்ப்பா. எல்லாமே நல்லா காய வச்சுருக்கோம். அடுத்து நெல்லிக்காவும் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. தலைக்கு தேவையான வலுவை வந்து கொடுக்குறதுனால அதனால் நம்ம நெல்லிக்காய் சேர்க்குறோம். முடியும் நல்லா வளரும். நெல்லிக்காய்க்கு வந்து நல்லா முடி வளரும். ஏன்னா அது குளிர்ச்சிங்கிறதுனால தலைக்கு ஹீட் இல்லாத தலை கொடுக்கும். அடுத்து வந்து கூழாங்கீரை, இது வந்து தலைக்கு நல்லா குளிர்ச்சி, நல்லா நறுமணத்தை கொடுக்கும். அதுக்காக நம்ம கூழாங்கீரை சேர்க்குறோம். அடுத்து ஆவாரம்பூ அப்படிதான், இதுவும் நல்ல குளிர்ச்சி, தலைக்கு வந்து நல்ல ஸ்மூத்தனிங்காக நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம ஆவாரம்பூ சேர்க்குறோம். அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்து கார்போக அரிசி, இதுவும் நல்ல குளிர்ச்சிக்காக தான் இது நம்ம சேர்க்குறோம். கார்போக அரிசி சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை பயிறு எதுக்கு அப்படின்னா முடி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நம்ம சேர்க்குறோம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் எதுக்கு அப்படின்னா நல்லா முடி வளரும். கருவேப்பிலை வந்து நார்மலாக நம்ம பச்சையாக சாப்பிட்டாலே முடி வளரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து ரோஜாப்பூ இந்த பூவெல்லாம் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல நறுமணத்துக்காக தான் நம்ம வந்து ரோஜாப்பூ சேர்க்குறோம். அடுத்து வந்து செம்பருத்தி பூ வந்து முடிக்கு ரொம்ப நல்லது, ஷைனிங்காக இருக்கும், நல்ல ஸ்மூத்திங்காக நல்லா இருக்கும். அதுக்காக ரோஜாப்பூ சேர்க்குறோம். அடுத்து பூந்தி கொட்டை, இது எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா அந்த சிகைக்காய்க்கு வந்து அந்த நுர வர்றதுக்காக இது சேர்க்குறோம். எல்லாமே நல்லா உடச்சி உள்ளார உள்ள கொட்டையை எடுத்து காய வச்சுருக்கோம்ப்பா. அடுத்து இது சேர்த்துக்கலாம். அடுத்து மகிழம்பூ சேர்த்துக்கலாம். பூ எல்லாமே நம்ம வாசனைக்காக தான் பயன்படுத்துகிறோம். நல்லா மகிழம்பூ சேர்த்துக்கலாம். அடுத்து கோரைக்கிழங்கு, இது